கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவருடைய நல் நாமத்திலே ஸ்தோத்திரம் சொல்லி இந்த நாளின் தியானத்திற்கென்று உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். பரிசுத்த மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளினுடைய இந்த செய்தி குறிப்பாக நம்முடைய புதிய கல்வி ஆண்டிலே பிரவேசித்து இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஆம், இந்த புதிய கல்வி ஆண்டிலே புதிய பாடங்கள், புதிய வகுப்புகள், இவைகளிலே நாம் செல்லுகின்ற பொழுது பலவிதமான திகைப்புகள், பலவிதமான போராட்டங்கள் நமக்கு உண்டு. அப்படிப்பட்ட வேளையில் நான் படிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை எனக்கு இருக்கிறது. முதல்வனாக நான் தேர வேண்டும், நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்றெல்லாம் வாஞ்சித்து அதற்கென்று நாம் நம்முடைய பிள்ளைகளை ஊக்குவிக்கிறோம். அருமையான மாணவ செல்வங்களும் அதற்கென்று தங்களை அவர்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை நான் இந்த வேளையிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வசனம் சொல்லுகிற வண்ணமாக, முதலாவது யாருக்கு முதலிடம் நான் கொடுக்கிறேன்? நான் படிப்புக்காக சென்றிருக்கிறேன், நல்ல காரியம்தான், படிக்கும்படியாக செல்லுகிறேன். ஆனால் இவைகளிலே நான் யாருக்கு முதலிடம் கொடுக்கிறேன்? எலிசபெத் மகாராணியார் தன்னுடைய தேசத்திலே மிகவும் செல்வந்தராக இருந்த ஒரு சிறந்த தொழிலதிபரை வெளிநாடு ஒன்றிற்கு அந்த மகாராணியினுடைய தூதுவராக செல்லும்படி கூறினார்கள். அந்த தொழிலதிபர் தன்னுடைய சொந்த நாட்டில் அவருடைய தொழிலை நன்றாக செய்வதற்கு பல ஆயத்தங்களை செய்து அவர் இந்த தொழிலிலே வளர்ச்சி அடைந்து முன்னேற்றம் அடைந்து கொண்டிருந்தார். ஆகையினாலே அது அப்படியே அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிற வாஞ்சை உண்டு. இங்கே ராணியினுடைய உத்தரவு, நீ என் சார்பாக வெளிநாட்டிற்கு போ என்று சொல்லுகிறார். அப்பொழுது பல விதங்களிலே யோசித்தவர், நாம் இப்பொழுதுதான் இந்த தொழிலில் இன்னும் முன்னேற்றம் அடைந்து வருகிறோம், நான் இதை விட்டு வந்தேன் என்றால் இந்த தொழில் பின்னடைவு ஏற்பட்டுவிடும், எனவே வெளிநாடு செல்வது சாத்தியமல்ல என்ற ஒரு முடிவுக்கு வந்தவராக அவர் ராணியினிடத்தில் வந்து சொல்லுகிறார், என்னுடைய தனிப்பட்ட கண்காணிப்பு இல்லாவிட்டால் தன்னுடைய வியாபாரத்தில் முன்னேற்றத்தை காண நான் முடியாது, எனவே அதில் நஷ்டம் எனக்கு வந்துவிடும், ஆகையினாலே தயவாய் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் மகாராணி அவர்களே, என்னால் உங்கள் சார்பாக வெளிநாடு செல்ல முடியாது என்பதாக அவர் கூறினார். மகாராணியார் அந்த தொழிலதிபரை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நீர் வெளிநாடு சென்று என்னுடைய காரியங்களை கண்காணித்து கொள்ளும், இங்கு இருக்கிற உம்முடைய காரியங்களை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்பதாக கூறினார். நீர் வெளிநாடு சென்று என்னுடைய காரியங்களை, ராணியினுடைய காரியங்களை நீர் பார்த்து கொள்ளும், உம்முடைய காரியங்களை நான் இங்கிருந்து பார்த்து கொள்ளுகிறேன் என்பதாக கூறினார். இதை தவிர்க்க முடியாத தொழிலதிபர் மகாராணியாரின் வார்த்தையின்படி வெளிநாடு சென்று மகாராணியார் தனக்கு என்ன பணி கொடுத்தாரோ அந்த ஒப்புவிக்கப்பட்ட வேலைகளை கண்காணித்தார். அந்த வேலைகளை நிறைவேற்றி அவர் தன்னுடைய தாயகம் திரும்பிய போது அவருடைய தொழில் மிகுந்த முன்னேற்றம் அடைந்திருந்ததை கண்டு அவர் அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தார். அவர் எதிர்பார்த்ததற்கும் மேலாக அவருடைய தொழில் பெருமளவில் விருத்தி அடைந்திருந்தது. அவருடைய எதிர்பார்ப்புக்கு அதிகமான லாபமும் கிடைத்திருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதர சகோதரிகளே, அருமையான மாணவ செல்வங்களே, இந்த புதிய கல்வியாண்டுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற ஒவ்வொரு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மகாராணியாரின் வார்த்தையை அப்படியே நம்பி தன்னுடைய காரியங்களை அவரது பொறுப்பில் விட்டு அவர் அளித்த பணியை நிறைவேற்றிய ஒரு தொழிலதிபருடைய காரியம் இவ்வளவு அதிக ஜெயமாக இருக்கும் என்றால், நீ உன்னுடைய சிறிதும் பெரிதுமான காரியங்களை உன் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் பொறுப்பிலே விட்டு அவருடைய காரியங்களுக்கு உன் வாழ்க்கையில் முதலிடமும் முக்கியத்துவம் அளிப்பாய் என்றால், அவர் உன் காரியங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் பொறுப்படுத்து அவற்றை மிக சிறந்த விதத்தில் ஆசீர்வதித்து நடத்துவது எவ்வளவு நிச்சயம்? யோசித்து பாருங்கள். படிப்பு 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 என்று சொல்லி நீ படிக்கும்படியாக சென்றிருக்கிறாய், நல்ல காரியம்தான். ஆனால் நீ உன்னுடைய படிப்பை துவங்கும் முன்பாக உன் வாழ்க்கையிலே உன் ஆண்டவருக்கு நீ முதலிடத்தை கொடுத்திருக்கிறாயா? முதல் மணி வேலை, முதல் காரியம் எல்லாம் என் ஆண்டவருக்குரியதாக இருக்க வேண்டும். படிப்பின் நெருக்கங்கள், பாடத்திட்டங்களின் நெருக்கங்கள் அதிகமாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ முதலாவது இயேசப்பாவுக்கு நீ இடம் கொடுக்கின்ற பொழுது
ஆண்டவர் உன்னுடைய தேவைகளை மிகச் சிறந்த விதத்தில் ஆசீர்வதித்து நடத்துவாரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை புதியதாக இந்த கல்வி ஆண்டிலே பணி பொறுப்பை எடுத்து பணியாற்றும்படியாய் சென்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நிறைய நெருக்கங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. யாருக்கு முதலிடம் கொடுக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்விலே அவருக்கு முதலிடத்தை நீங்கள் கொடுக்கின்ற பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் என்னென்ன காரியங்களுக்காக பிரயாசப்படுகிறீர்களோ, என்னென்ன திட்டங்களை வைத்து அவைகளை செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, இவைகளெல்லாம் உங்களுக்கு தாராளமாக கூடுதலாக கொடுக்கப்படும். எப்போது? முதலாவது என்னுடைய வாழ்விலே அவருக்கு நான் இடம் கொடுக்கின்ற பொழுது. அருமையான தேவனுடைய பிள்ளை, உன் வாழ்வில் முதலிடம் யாருக்காக வைத்திருக்கிறாய்? கர்த்தருக்கு அடுத்த காரியங்களான உன்னுடைய தனி ஜெபத்திற்கு, வேத வாசிப்புக்கு, குடும்ப ஜெபத்தில் பங்கு பெறுவதற்கு, ஆலயத்திற்கு செல்வதற்கு, ஊழியங்களிலே பங்கு பெறுவதற்கு, உன்னுடைய கல்வியும் உலக பிரகாரமான உன்னுடைய உழைப்புகளும் தடைபட்டு விடுமோ என்று சொல்லி நீ யோசித்து கொண்டிருப்பாயோ? என் உடன் பயிலும் மாணவர்கள் தங்கள் வீடுகளிலிருந்து தங்கள் பாடங்களை தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் என்னுடைய நேரத்தை சபை ஊழிய காரியங்களிலே, இல்லை என்றால் சபை கூடுகைகளிலே, ஜெப கூட்டங்களிலே, இல்லை என்றால் இன்னும் வாலிப கூட்டங்கள் என்று சொல்லுகின்ற கூட்டங்களிலே நான் கலந்து கொள்வது என்னுடைய படிப்புக்கு இடையூறாக இருக்கும் என்று சொல்லி உன்னுடைய மனதிலே எண்ணம் வந்து கொண்டு இருக்கிறதா? உன் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தால் அது உனக்கு மிகுந்த ஐஸ்வர்யமான ஆசீர்வாதமாக இருக்கும். நீ உனக்கு மிக சிறந்ததாக கருதுகிற, முதன்மையானதாக பேணுகிற நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்து அவரை கனம் பண்ணு. ஆம், நீதிமொழிகள் 3:9 அதைத்தான் சொல்லுகிறது. அப்பொழுது என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்பதாக 1 சாமுவேல் 2:30 வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை உனக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிற ஆண்டவர் உன்னை நிச்சயமாய் கனம் பண்ணுவார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்பதையும், வடபுறத்தில் உள்ள சியோனிலிருந்தே உனக்கு உயர்வு உண்டாகும் என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே என்பதாக வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான வாலிபச் செல்வங்களே, உங்களுடைய முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை வைத்து உங்கள் வழிகளிலெல்லாம் அவரையே நினைத்து அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்கள் வழிகளை வாய்க்க பண்ணுவார். நீ செழிப்பாய் ஓங்கி வளருவாய். வேதத்தை ஆராய்வதற்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தால் நீ நற்குணசாலியாக மாறுவாய். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மகத்தான ஜெயம் உண்டாகும். பழைய ஏற்பாட்டிலே சில ராஜாக்களை குறித்து அவர்கள் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவருடைய காரியங்களை வாய்க்கச் செய்து அவர்களுக்கு மகத்தான வெற்றியளித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, முதலாவது நீ கர்த்தரை தேடுவாய் என்றால் உனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அவருடைய கரம் உன்மேல் நன்மையாக இருக்கும். சாலமோன் கர்த்தரிடத்திலே தனக்கு ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் தரும்படி கேளாமல் கர்த்தருடைய ஜனத்தை வழிநடத்தும்படி தேவையான ஞானத்தையே கேட்டான். அவனது ஆவிக்குரிய வாஞ்சையை கண்ட தேவன் அவனுக்கு ஒப்பற்ற ஞானத்தை அளித்ததுடன் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கூட அவனுக்கு கூடுதலாக வழங்கினார் என்பதாக 1 ராஜாக்கள் 3:12-13 வாசிக்கிறோமே. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அருமையான சகோதரா சகோதரி, கர்த்தருடைய காரியங்களுக்காக நீ தாகம் கொண்டு உன் ஆத்துமாவை வாழ்விப்பாய் என்றால் நீ சரீரப்பிரகாரமாகவும் பொருளாதார ரீதியிலும் கூட, உன்னுடைய படிப்பு காரியங்களிலும் கூட, உன்னுடைய கல்வியை குறித்தான சகல காரியங்களிலும் கூட நீ வாழ்ந்து சுகமாயிருப்பாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை உன்னை அழைக்கிறது. பரிசுத்த மத்தேயு 11:29 ஆண்டவருடைய அழைப்பை பாருங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். உன்னை இளைப்படைய செய்கிற உன்னுடைய பூமிக்குரிய பாரங்களை தன்மேல் ஏற்றுக்கொள்ள அவர் மனமுவந்து வந்திருக்கிறார். உனக்கு இளைப்பாறுதல் அளிக்கிறதும் மெதுவானதாயும் லகுவானதாயும் இருக்கிறதுமான அவருடைய நுகத்தை நீ ஏற்றுக்கொள்ள மனதோடு வந்திருக்கிறாயா? கர்த்தருடைய நுகத்தை சுமத்தல் ஆசீர்வதிக்கப்பட்டது ஒரு அனுபவமாகும். நுகத்தில் பூட்டப்பட்ட 2 மாடுகள் ஒருமித்து நடந்து செல்வது போல அது நீ கர்த்தரோடு சேர்ந்து நடக்கும் அனுபவமாக இருப்பதால் அதில் உனக்கு மிகுந்த உள்ளான இளைப்பாறுதல் உண்டு. அந்த நுகத்தை சுமப்பதில் அவர் உனக்கு துணை நிற்பதால் அது உனக்கு பாரமானதாயிராது.
உன்னை அவர் முடிவு பரியந்தம் பாதுகாத்து நடத்தி முடிவில் தம்மோடு கூட சீயோனிலே இருக்கச் செய்வார். பரமபிதாவினால் நீ இம்மையிலும் மறுமையிலும் கனம் பண்ணப்படுவாய். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகில் அவர் உன்னோடு கூட இருந்து நீ நடப்பிக்கின்ற அனைத்து காரியங்களிலும் உன்னை கனம் பண்ணுவார். மறுமையில் அவருடைய தம்முடைய மகிமைக்கு உன்னை பங்குள்ளவனாக்கி உன்னை கனம் பண்ணுவார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அவருடைய சித்தம் செய்யும்படி உன்னை தத்தம் செய். முதலிடத்தை அவருக்கு கொடு. அவர் உன் வாழ்விலே முதலிடத்தை எடுத்துக்கொள்ளட்டும். அதற்கு பின்பாக உன்னுடைய படிப்பை நீ தொடர்ந்து பார். நீ எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறாய் என்பதை நீயே உணர்ந்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடும். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உமக்கும் உம்முடைய காரியங்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே முதலிடம் கொடுத்து உம்மை கனம் பண்ணுவதற்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்தி காட்டவும், இந்த உலக வாழ்க்கையிலே எங்கள் தேவனுக்கு நாங்கள் முதலிடம் கொடுத்து அது நிமித்தமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், மறுமையிலே தேவனுடைய சமூகத்திலே ஆராதிக்கின்ற கூட்டத்திலே பங்கு பெறவும் நீர் எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.